நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். நாட்டு மக்களின் நல்வாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை மேம்படுத்துவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக தூய்மை இலங்கை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நேரத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது தைப்பொங்கல் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்பு வரலாற்று ரீதியாக வளர்ந்த ஆசிய விழுமியங்களில் இருந்து பிரிக்க முடியாதது என்றும், தைப்பொங்கல் தினத்தில் வெளிப்படுத்தப்படும் விழுமியங்கள் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையானது ஒரு உண்மையான கலாச்சார கொண்டாட்டம் என்பதை காட்டுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப கட்டம் முதல் அறுவடை வரை விவசாய நடவடிக்கைகளுக்கு இயற்கையின் மூலம் சூரிய பகவானிடமிருந்து பெறப்பட்ட ஆற்றலுக்கு நன்றி தெரிவிப்பதே இந்த விழாவின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மதத்தை பின்பற்றும் கைதிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட பிரவேசிக்கும் உறவினர்கள் கைதி ஒருவருக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை எடுத்து வர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறை கைதிகள் பார்வையிடும் விதிமுறைகளுக்கு அமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீனா நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோங் வரவேற்றதோடு சீன ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டம் திருகோணமலையில் இடம்பெறவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு, கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று, இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு, உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் மசகண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTA ரக மசகண்டி பீப்பாய் ஒன்றின் விலை 78.72 அமெரிக்க டாலராக சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை 82.02 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் 3.94 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. கையடக்க தொலைபேசி சேவையை வழங்கும் நிறுவனங்கள் சேவை பொதிகளுக்கான கட்டணங்களை அதிகரித்துள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் சந்தைப்படுத்தல் போட்டி பிரிவின் பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபான்கொட இதனை தெரிவித்துள்ளார். பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த ஓட்டுநர் பயிற்சி பாடசாலையின் முச்சக்கர வண்டியினை பரந்தன் அதே பகுதியிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியின் பின்புறம் மோதுண்டதில் அதன் பின்புறமாக வந்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாற்று பகுதியில் பல வருட காலமாக தொடர்ச்சியாக
சட்டவிரோதமான முறையில் அப்பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கப்படாத பகுதியாக இருந்த போதிலும் அப்பகுதி ஊடாக தொடர்ச்சியாக இரவு பகலாக சட்டவிரோதமான முறையில் இயற்கை வளங்களை அளிக்கப்பட்டு மணல் அகழ்வு நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட புதிய அதிகாரிகள் அசம்பந்த போக்குடனே காணப்படுவதாக மக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தற்போது புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மண்முனை தென்னெருவில் பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி எருவில் பட்டிருப்பு குருமன்வெளி போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியதை அவதானிக்க முடிந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புகையிரதத்தின் முன் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். நேற்று மதியம் 2:30 மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள புகையிரத பாதையில் கொடிகாமம் வெள்ளாம்பொக்கட்டி பகுதியைச் சேர்ந்த திருமணமாகி 2 மாதங்களான நவரத்தினம் நவாஸ்கரன் எனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி சிவசேனா அமைப்பினர் ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் அண்மையிலிருந்து மதகுரு ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவரது உருத்திராட்ச மாலை அறுத்தெறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி கோரி கிளிநொச்சி நகர் பிள்ளையார் ஆலயம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது தேங்காய் உடைத்து தங்களின் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும். விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான சந்தை விலை கிடைக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் பொருளாதார மத்திய நிலையங்களை இந்த ஆண்டு மீள திறப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவை இனங்கண்டு செய்வதற்கும் அடுத்தது விவசாயிகளுக்குரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்கனவே பல சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை ஏற்கனவே சில நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் விரைவிலே இந்த வருடத்தில் அவற்றை கடந்து இந்த சந்தை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினோம் என்றால் தான் அந்த இடைத்தரகர்களிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும். அந்த வகையில் அது மாகாணம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் மாகாணமாகவும் அவர்களுக்கு நல்ல விலைகளை நியாயமான விலைகளில் அவர்களுடைய சந்தை அந்த உற்பத்தி பொருட்களை விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அடுத்த வருஷத்தில் அதை நாங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இந்தியா தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றுக்காக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய சுமந்திரன் ஆகியோர் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்துள்ளனர்.
இதன்போது இலங்கை மீனவர்களது பிரச்சினைகள் குறித்து பேசாமல் முதலமைச்சருடன் சிரித்துக் கொண்டு வரும் என செல்ஃபி எடுத்தமை வருத்தம் அளிப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட மீனவ சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உப தலைவர் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார். என்னண்டா அயல்வர்கள் தினமண்டு இந்தியாவில் 2 நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது எங்கட கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கணும். போனால் போய் அங்கே இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் கதைக்க இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவைக்கு அந்த முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும். ஆனால் செல்வி எடுத்த படமும் இருக்கு. அவன் புன்னகையை பாருங்க, எவ்வளவு சிரிப்பு, கெக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் செல்ஃபி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கலாம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், தங்கட பலத்தை அழிக்கணும், எங்கட பல உபகரணங்களை அழிக்கணும், நாங்கள் செத்து கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை. ஆனால் போய் தங்கட வேலையை செய்யதொண்டு வந்திருக்கணும். ஈழத்தில் கிழக்கில் சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தைப்பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோயில் தைப்பொங்கல் விசேட பூஜைகள் அதன் பிரதம குரு ஸ்ரீமான் பிரம்மஸ்ரீ சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் தலைமையில் இன்று காலை 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக காலை 5 மணி அளவில் விசேட ஓம பூசைகள் இடம்பெற்று 6:30 மணிக்கு வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து வள்ளிபுரத்து சக்கரத்து ஆழ்வார் உள்வீதி வலம் வந்து 8 மணி அளவில் பொங்கல் இடம்பெற்றுள்ளது. இதில் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர்.